வெல்கம் டு அம்மாச்சி கிராமத்து விருந்து. நெத்தலி மீன் தீயலுக்கு வந்து 1/4 கிலோ நெத்தலி வேண்டி கழுவி இப்படி பரவி வச்சுருக்குது. மண் சட்டியில் இப்படி பரவி வச்சுருக்குது. அடுத்தது வந்து தேங்காய் பால் வந்து முதலாவது பால், தேங்காயை துருவி புளிஞ்ச அந்த முதல் பால் வந்து எடுத்து வச்சுருக்குது. ஒரு 1/2 கப் பால் வந்து காணும் உங்களுக்கு. வெங்காயம் வந்து 3 பெரிய அளவான ஒரு பெரிய வெங்காயம், 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது. மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் வேணும் தீயலுக்கு. ஒரு 10 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்குது. மற்றது வந்து மாங்காய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக கொடுக்குறதே. ஒரு சிறிய மாங்காய் ஒன்று வெட்டி வச்சுருக்குது. மிளகாய்த்தூள் வந்து இந்த தீயலுக்கு வந்து கணக்க தேவையில்லை. ஒரு ஸ்பூன் காணும். மற்றது தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்குது. இப்போ நான் முதல்ல இந்த வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம் வந்து நீங்கள் கையால் அப்படி பரவி போடணும். எல்லா இடம் பரவி நெத்தலி மீனையும் முதல் பரவி வச்சுட்டு அதே மாதிரி அதுக்கு மேலே இந்த வெங்காயத்தை இப்படி பரவி போடணும். மீனை மறைச்சி அப்படியே மேலே போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து மாங்காய் போட போகிறேன். மாங்காயையும் வந்து அப்படியே பரவி போடணும். அடுத்தது வந்து மிளகாயையும் வந்து அப்படியே பரவி போட்டுட்டு, மிளகாய் வந்து உரைப்பு சாப்பிட்றார்கள் வந்து மிளகாய் இன்னும் நீங்கள் கூட போட்டு சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுண்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அடுத்தது வந்து மிளகாய் தூளை வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் காணும் உங்களுக்கு. இவ்வளோ ஸ்பூன் வந்து காணும் பரவி இதிலே போட்டுட்டு உப்பு கடைசியாக வந்து பாலை வந்து இட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை போடுவோம். அடுப்பை போட்டுட்டு மூடு சட்டி இருந்தால் மூடி விட்டுருவோம். மூடி அது கொதித்து நல்லா வர கொஞ்சம் எண்ணெய் விட வேணும். எண்ணெய் விட்டுட்டு இந்த பால் எல்லாம் வற்றி வர நாங்கள் இறக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour நாங்கள் அப்படியே மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் பால் வந்து வற்றி வந்து கொண்டு இருக்குது. கரண்டி வைக்கவே கூடாது. நான் இன்னும் கரண்டி வைக்கவே இல்லை. அப்படியே போட்ட மாதிரியே அப்படியே இருக்குது. இதுக்கு மேலே வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன். இந்த எண்ணெயில் வந்து நெத்தலி மீன் வந்து பொரிஞ்சு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. எண்ணெயை விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. இப்போ வந்து சுவையான நெத்தலி மீன் தீயல் வந்து ரெடி ஆச்சுது. வாசனையே மூக்க துளைக்குது. நீங்கள் வந்து இதை எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். சோறோடு சாப்பிடலாம், புட்டோடு சாப்பிடலாம். ஆனால் வெள்ளை புட்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.